மரணம் என்ற வார்த்தை கேட்டாலே நம் மனதில் முதலில் தோன்றுவது கரிய உடல், கையில் பாசக்கயிறு, எருமை மீது அமர்ந்திருக்கும் யமன். ஆனால் யமனுக்கு ஏன் எருமை வாகனம்? இது வெறும் கற்பனை அல்ல. இதற்கு பின்னால் ஆழமான பொருள் இருக்கிறது. இந்திய புராணங்களின்படி யமன் தர்மத்தின் காவலன், நல்லது கெட்டது இரண்டையும் பிரிக்கிறவன். எருமை என்பது மெதுவாக நகரும், ஆனால் ஒருபோதும் தன் பாதையிலிருந்து விலகாத ஒரு உயிர். அதேபோல் மரணமும் மெதுவாக வரும், ஆனால் யாரையும் விட்டுவிடாது. எருமை இருள், சதுப்பு, குழப்பமான நிலத்திலும் தடுமாறாமல் நடக்கும். மனிதனின் பாவம், புண்ணியம் எவ்வளவு குழப்பமானதாக இருந்தாலும் நீதியை தவறவிடாதவன் யமன். மேலும் எருமை உழைப்பின் சின்னம், தன் கடமையை எந்த கேள்வியும் இல்லாமல் செய்யும் உயிர். அதனால்தான் தன் கடமையை பாரபட்சமின்றி செய்யும் யமனுக்கு எருமை வாகனமாக்கப்பட்டது. யமன் பயத்தின் சின்னம் அல்ல, அவன் நியாயத்தின் நினைவூட்டல். இது போன்ற பதிவுகளுக்கு என்னை பின்தொடருங்கள்.